என் செல்ல குழந்தையே, ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த வராகியானவள் நீ கேட்ட வாய்ப்போடு உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, மனமகிழ்ச்சியோடு இன்று என் வாக்கினை நீ கேட்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கான வாய்ப்பினை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ கேட்ட விஷயம் உன் வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு கிடைக்கப் போகின்ற தருணம் வந்துவிட்டது. எந்த நேரத்திலும் நாம் நினைத்ததை நமக்கு நடத்தி கொடுக்க நம் அம்மா இருக்கிறாள் என்று நீ நினைத்த உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் உண்மையாகிவிடப் போகின்றது. இந்த வராகி இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில், அதுவும் பௌர்ணமி நேரத்தில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நிமிஷத்தில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கப் போவதை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கப் போகிறாள் என்பதனை மறந்து விடாதே. வராகியானவள் ஒரு முறை ஒரு முடிவினை எடுத்து விட்டாள் என்றால் அதிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டாள். நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் அதை அம்மா ஒரு நாளும் நிறுத்திவிட மாட்டாள். எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்திருக்கின்றது. எண்ணற்ற கஷ்டங்கள் இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றது. நீ பட்ட ஒவ்வொரு அடிகளும் உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்து வந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் செதுக்கி இருக்கின்றது என்பதுதானே உண்மை. இதற்கு மேலும் நம் வாழ்க்கையை நாம் என்னதான் செய்ய போகிறோமோ என்று நினைத்து என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு வெளிக்காட்ட வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உன்னை சுற்றி நடக்கப் போகின்றது. நீ வேண்டி விரும்பி நின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னிடத்தில் உனக்கான மனநிறைவை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. எல்லா காலகட்டத்திலும் நாம் யோசித்த சில விஷயங்கள் இப்பொழுது நமக்கு சரியாக நடக்கிறது என்று எண்ணி என் பிள்ளை நீ வியக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உன் கைகளுக்கே சொந்தமாக போகின்றது. என் பிள்ளையே, மனம் நிறைவான எண்ணங்களோடும் மனம் நிறைவான சிந்தனைகளோடும் நான் உன்னிடத்திலிருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை பெற உனக்கு உறுதி வாக்கை ஏற்கனவே கொடுத்திருக்கின்றேன். உன்னை ஒரு நாளும் இந்த தாயானவள் ஏமாற்றிவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நான் உனக்கு கொடுக்க விடாமல் செய்துவிட மாட்டேன். யார் இதற்கு இடைஞ்சல்களை உருவாக்கினாலும் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டிவிட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. நான் அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, எந்த மாற்றங்களாயினும் உன்னை பாதிக்காதபடி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். வாய்ப்புகள் எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. ஆனால் சட்டென்று ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன்னால் முடியாது என்று ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறது என்று உனக்கு தோன்றினால் உடனே அதை என்னிடத்தில் நீ சமர்ப்பித்து விடு. அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீ அதனை விட்டுவிடு. நான் இருந்து அதனை உனக்கு முடித்து கொடுக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன். நான் இருந்து உனக்கு அதனை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள இந்த தாயானவளின் அன்பு உனக்கு எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்பேற்பட்ட சோதனையிலும் நீ என்னை நினைத்திருந்தால் அந்த நொடியிலேயே உனக்கான மனநிறைவான விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு கிடைத்திருக்கும். எங்கே நீ பதறினாயோ, எந்த இடத்தில் உன்னுடைய கவனத்தை சிதறவிட்டாயோ அந்த இடத்தில்தான் இந்த வாழ்க்கை உன்னை
கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்தது. இனிமேலும் இந்த கேள்விக்குறிகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெளிவான விடைகளோடு செய்ய வேண்டும். எதற்கு நடந்தது என்று கேட்டால் அதற்கு உன்னிடத்தில் பதில் இருக்க வேண்டும். ஏன் நடந்தது என்று கேட்டால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு தெளிவு பிறக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் இந்த சோதனைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ மனநிறைவான நல்ல வாழ்க்கையை பெற்றிட எப்பொழுதுமே என்னோடு நீ உடன் வர வேண்டும். இந்த வராகி உன்னை நடத்துகின்ற நிச்சயமான அன்பில் நீ எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று போல என்றும் உன் வாழ்க்கையில் நான் இருப்பேன். என்றென்றும் என்னுடைய அன்பை உனக்கு தெளிவாக கொடுப்பேன். நான் நடத்துவதையெல்லாம் ஒரு நாளும் உனக்காக நிறுத்துவதில்லை. என்ன வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெளிவாக உனக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த சந்தர்ப்பத்தை நான் தருகின்ற நேரம் இதிலிருந்து உன் வாழ்க்கையை கட்டாயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும். எந்த கஷ்டத்திலிருந்து நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க எண்ணினாயோ அந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ளத்தான் போகின்றாய். மனது உன்னை அன்போடு அரவணைக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களினால் உன் மனதை போட்டு நீ குழப்பிக்கொள்ளாமல், தேவையில்லாத விஷயங்களினால் என் பிள்ளை நீ எதையுமே செய்ய முடியாமல் நிறுத்துவதை விட உன்னை சுற்றி நடக்கின்ற அனைத்து நல்ல விஷயங்களிலும் உன்னுடைய கவனத்தை சிதறாமல் செலுத்தி கொண்டிரு. உன் கவனம் சிதறினால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை விட்டு சிதறிவிடும். நீ எந்த முயற்சியை எடுத்தாலும் அதில் உன்னுடைய முழுமையான ஈடுபாடு இருக்க வேண்டும். அங்கே உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை தொடர்ந்து நடக்க வேண்டும். என் பிள்ளையே, மனது சில நேரங்களில் சில மோசமான விஷயங்களை பற்றி யோசிக்கும். இப்படி நடந்து விடுமோ என்று நடக்காத விஷயங்களை பற்றி சிந்திக்கும். அப்படியானால் அந்த நிமிடத்தில்தான் உன் மனது அலைபாய்கின்றதல்லவா? அந்த நொடியில் உன் மனதை விட்டு விடாமல் உன் வாழ்க்கையின் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக நீ அதன் பிறகு எல்லா விஷயங்களையுமே கவனமாக எதிர்கொள்வாய். அதன் பிறகு எல்லா விஷயங்களையுமே சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய். எந்த காலகட்டத்திலுமே வராகியின் அன்பை பெற்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும். நாளை நான் உனக்கு கொடுக்க போகின்ற வாய்ப்பு இவரிடத்திலிருந்துதான் கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, நாளைய விடியலானது கார்த்திகை மாதத்தினுடைய கிருத்திகை நட்சத்திரத்தின் விடியல். அப்படியானால் முருகப்பெருமானினுடைய அருளோடு நீ நிச்சயமாக நினைத்ததை எல்லாம் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். நீ கேட்ட வாய்ப்பு இவரின் மூலமாக உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. எப்பேற்பட்ட சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க இந்த வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. நீ நினைத்தது போல் இல்லை. நீ கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்று யோசிக்கின்றாய். ஆனால் உன் அம்மா நான் என்ன யோசிக்கின்றேன் தெரியுமா? இந்த கஷ்டத்திலிருந்து என் பிள்ளை தன் வாழ்க்கையை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுதாவது உனக்கு இந்த வாய்ப்புகள் கிடைத்தது என்று எண்ணி மகிழ்ச்சியாக இரு. இனிமேல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் காப்பாற்ற முடியும் என்பதனை நம்பி சந்தோஷமாக இரு. எல்லாவற்றையும் உன் வசமாக்கி கொடுக்க இந்த வராகி எப்பொழுதும் உன்னோடு உனக்கு துணை நிற்கிறேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையை இன்னமும் அழகாக்குகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். அம்மாவின் அன்பு என்றும் உன்னை தொடர்ந்து வரும். முருகப்பெருமானினுடைய அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் தங்கப் பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.